நமஸ்தே, வணக்கம். இந்த காலத்துல பாருங்க, நம்ம எந்த கடைக்கு போனாலும் சரி, அங்க இருக்கிற சேல்ஸ்மென் ஆர் லேடி யார் இருந்தாலும் சரி, அவங்க நின்றுட்டே தான் இருக்கும். எந்த கடைக்கு போனாலும், துணி கடைக்கு போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் அவங்க நின்றுட்டே தான் இருக்கும். சில டைம் என்ன பண்றாங்க, ஈவன் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல சிலர் நின்றுட்டே, எஸ்பெஷலி இந்த ஹோஸ்டாக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நின்றுட்டே இருக்க வேண்டியது ஒரு கடமை இருக்கு. அவங்க சொல்றாங்க, சில டைம் வந்து 8 மணி நேரம், சில டைம் 10 மணி நேரம் கூட நிற்க வேண்டியதா இருக்கு. கால்லாம் ஓந்து போகுது. அதுக்கு என்ன பண்றது? ஈவன் நம்ம டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்க எல்லாம் கூட வந்து ஒரே ஓட்டமா போயிட்டு இருக்காங்க. ஒரு 10 மணி நேரம் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றோம்? முக்கால்வாசி ஆளுங்க என்ன பண்றதுன்னா வந்து கை காலை மாத்திரம் அலம்பிட்டு அப்படியே சாப்பாடுக்கு வந்துடும். அது ரொம்ப தவறு. எல்லாருமே வேலை பண்றவங்க இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வேலையை பண்ணும்போது கால் கையெல்லாம் அப்புறம் வலிக்குது சேருன்னு சொல்லாதீங்க. கால் கையெல்லாம் வலிக்கு சேரும், ஓய முடியல, காத்தால எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில என்ன பண்ணணும்னா, நீங்க வீட்டுக்கு வந்த உடனே அது 12 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, வந்த உடனே நீங்க வந்து நிறைய ஒரு 1/2 கிலோ உப்பு எடுத்து தண்ணியில போட்டு பக்கெட்ல போட்டு, இல்ல அது நல்லா கரைச்சிட்டு உடம்புல ஃபுல்லா தேய்ச்சிடுங்க. முதுகு தண்டுல முக்கியமா தேய்க்கணும். முதுகு தண்டிலையும் கால்களையும் நல்லா தேய்க்கணும். ஏன்னா கால்கள் தான் ஓயாம அப்படியே நீங்க நின்றுட்டே இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை உண்டாகுது. அந்த பிரச்சனையை நீங்க நீக்கணும்னா நீங்க தினந்தோறும் 1 கிலோ இல்ல 1/2 கிலோ உப்பை கூட நீங்க போட்டு தண்ணியில போட்டு அதுல குளிங்க. அதை குளிச்ச அப்புறம் நார்மல் தண்ணியில நீங்க குளிக்கலாம். நார்மல் சோப்பு போட்டு குளிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் வலி பிரச்சனை, அதுக்கப்புறம் நீங்க வந்து 1 கிலோ உப்பு வந்து நீங்க இப்பதான் யூஸ் பண்றீங்க. ஆனா 1 கிலோ உப்பு ஒன்றும் பெருசு ஜாஸ்தி இல்லை. நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வலி இந்த பிரச்சனை எல்லாம் உண்டாகுதுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நிறைய சிகிச்சை பண்ணணும், நிறைய மாத்திரைகள் சாப்பிட வேண்டியதா இருக்கும். நான் சொல்றது, மாத்திரை இல்லாம உங்க உடம்ப நன்றாக பாதுகாப்பதற்கு இது ஒரு வித்தை பண்ணுங்க. நீங்க தண்ணியில குளிச்சாலே போறோம், உப்பு தண்ணியில குளிச்சாலே போறோம். இல்ல வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு அதுல உப்பை போட்டு கால் அதுல வைங்க. நான் ஒரு சின்ன மெடிடேஷன் கொடுத்துருக்கேன். அந்த மெடிடேஷன் நீங்க பண்ணா கூட அந்த காலில் இருக்கிற எல்லா தீய சக்திகள் எல்லாத்தையும் எடுத்துரும், அந்த வலி எல்லாத்தையும் எடுத்துரும். அந்த உப்பு தண்ணியில போயிடும். இந்த உப்பு தண்ணியை நீங்க வந்து பாத்ரூம்ல கொட்டிடலாம். பாத்ரூம்லன்னா ஆக்சுவலா வந்து ஃப்ளஷ் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற வலி சீக்கிரமாக நீங்கும். ஓகே, தேங்க்யூ. ஆத்மா நமஸ்தே. வணக்கம் நேயர்களே, என் பேர் வந்து கர்னல் வெங்கட்ரமணா. நான் ஒரு 25 வருஷமாக பிராண சிகிச்சையை கற்றுக்கொண்டுள்ளேன். அதை பிராக்டிஸும் பண்றேன். அதில் பண்ணும்போது எனக்கு சில டைம் வந்து எனக்கு வந்து கேள்விங்க சில பேர் கேட்டிருக்காங்க. என்ன, ஒரு அம்மா வந்து ஒரு தடவை கேட்டாங்க, சார் நான் வந்து டெலிஃபோன் வந்தது எனக்கு ஒரு லேடி கிட்டது, என்னோட ஃப்ரெண்டு கிட்டது. அந்த அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்க 2 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. அந்த 2 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் என்னால ஒண்ணுமே முடியல சார். எனக்கு எப்போதுமே வந்து அதே நினைப்பா இருக்கு. அவங்கள பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கைகாலெல்லாம் ஓடல, ஒரே ஆங்ஸைட்டியா இருக்கு. நான் என்ன பண்றது சார்? ஆக்சுவலா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்காங்க. தெரியாம அவங்க வந்து அவங்களுடைய குப்பைகளை நம்ம உள்ள கொட்டுறாங்க. அதை நம்ம வந்து மறக்கணும்னா, நம்ம மைண்ட்ல இருந்து அதை எடுக்கணும்னா வெரி சிம்பிள் திங், ரொம்ப சிம்பிள். அது நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது. நீங்க அதை கத்துக்கோங்க. நீங்க கத்துட்டு அதை நீங்க தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்க அதை பத்தியே நினைப்பீங்க. ஒரு 10 நாள் ஆனா கூட அதே அன்னைக்கு அப்படி சொன்னா, அப்படி இருந்தது, அந்த ப்ராப்ளம் இருந்தது. இல்ல உங்க பாஸ் உங்களை திட்டுறாங்க, அதே நினைப்பா இருக்கு. இல்ல யாரோ உங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க நினைக்கும் போது இது எப்படி இதுல இருந்து நீங்க வந்து விடுவிக்கணும்னா, உங்க மைண்ட்ல இருக்கிறத எடுக்கணும்னா ஒண்ணும் இல்லை. அவங்க டெலிஃபோன் பண்ணிட்ட அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்கலையா, அதை பத்தி நினைக்க வேண்டாமா, இல்ல அது நினைப்பு வந்துட்டே இருக்கா, எப்போ வேணா நீங்க வந்து கட்
3 தடவை கட் 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 அப்படின்னு சொல்லிட்டே சொன்னீங்கன்னா அந்த நினைப்பு வந்து வெளியே போயிடும். இதை நீங்க பண்ணி பாருங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பண்ணி பாருங்க. அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு வந்து சார் நான் ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினேன் என் சிஸ்டர்லா கிட்ட. காது அப்படியே அடைச்சிட்டு இருக்கு, காதுல வந்து ரொம்ப வலியும் இருக்கு, அதே சமயத்துல எனக்கு வந்து சில டைம் காது கேட்கல சார், என்ன பண்றது? அந்த மாதிரி சமயத்துலையும் இந்த கட் 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 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே போயிடும். புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த தவறு பண்றீங்க. மீண்டும் நிறைய டிப்ஸ் தரதுக்கு நீங்க எங்க சேனலை பாருங்க. நன்றி. ஆத்மா நமஸ்தே. வணக்கம் நேயர்களே, என் பேர் வந்து கர்னல் வெங்கட்ரமணா. நான் ஒரு 25 வருஷமாக பிராண சிகிச்சையை கற்றுக்கொண்டுள்ளேன். அதை ப்ராக்டிஸும் பண்ணேன். அதில் பண்ணும்போது எனக்கு சில டைம் வந்து எனக்கு வந்து கேள்விங்க சில பேர் கேட்டிருக்காங்க. என்ன ஒரு அம்மா வந்து ஒரு தடவை கேட்டாங்க, சார் நான் வந்து டெலிஃபோன் வந்தது எனக்கு ஒரு லேடி கிட்டது, என்னோட ஃப்ரெண்டு கிட்டது, அந்த அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க 2 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. அந்த 2 மணி நேரம் பேசுனதுக்கு அப்புறம் என்னால் ஒன்றுமே முடியல சார். எனக்கு எப்போதுமே வந்து அதே அதே நினைப்பாக இருக்குது. அவங்கள பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கை கால்லாம் ஓடல, ஒரே ஆங்ஸைட்டியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் சார்? ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்காங்க. தெரியாமல் அவங்க வந்து அவங்களுடைய குப்பைகளை நம்ம வந்து கொட்டுறாங்க. அதை நம்ம வந்து மறக்கணும்னா, நம்ம மைண்ட்லேருந்து அதை எடுக்கணும்னா வெரி சிம்பிள் திங், ரொம்ப சிம்பிள். அதை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் அதை கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுட்டு அதை நீங்கள் தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதை பற்றியே நினைப்பீங்க. ஒரு 10 நாள் ஆனால் கூட அதே மன்னிக்க சொன்னால் இருந்தது, அந்த ப்ராப்ளம் இருந்தது. இல்லை உங்கள் பாஸ் உங்களை திட்டாங்க, அதே நினைப்பா இருக்குது. இல்லை யாரோ உங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கும் போது இது எப்படி இதுலேருந்து நீங்கள் வந்து விடுவிக்கணும்னா, உங்களை உங்கள் மைண்டில் இருக்கிறத எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை. அவங்க டெலிஃபோன் பண்ணிட்ட அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்கலையா, அதை பற்றி நினைக்க வேண்டாமா? இல்லை அதை நினைப்பு வந்துட்டே இருக்கா? எப்போ வேணா நீங்கள் வந்து கட் 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 3 தடவை கட் 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 அப்படின்னு சொல்லிட்டே சொன்னீங்கன்னா அந்த நினைப்பு வந்து வெளியே போயிடும். இதை நீங்கள் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பண்ணி பாருங்க. அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு வந்து சார் நான் ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினேன் என் சிஸ்டர்லா கிட்ட. காது அப்படியே அடைச்சிட்டு இருக்கு, காதுல வந்து ரொம்ப வலியும் இருக்கு, அதே சமயத்துல எனக்கு வந்து சில டைம் காது கேட்கல சார், என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சமயத்துலையும் இந்த கட் 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 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த தவறு பண்ணுறீங்க. மீண்டும் நிறைய டிப்ஸ் தரதுக்கு